ஒரு பிஸ்னஸில் ஒரு அசட் வாங்கினா இல்லைனா ஒரு அசட்டை விற்றுட்டோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை எந்த அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம்? எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் வந்து கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குது ₹10,000க்கு. இங்கே ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது என்னது? ஒரு அசட். அப்படின்னா இது எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். ஹலோ அச்சீவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் இஃப் ஐ ஸ்பார்க் தமிழ். இன்னைக்கு டாபிக் ரியல் அக்கௌண்ட். ஸ்டே டில் தி எண்ட் ஃபார் குயிக் எக்ஸாம் ரிவிஷன் நோட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் வந்து கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குது ₹10,000க்கு. இந்த டிரான்சாக்ஷனில் என்ன நடக்குது? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறது ரியல் அக்கௌண்ட். ஏன்னா ஃபர்னிச்சர் வந்து ஒரு அசட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால. கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ஏன்னா கேஷும் வந்து நம்மளுக்கு ஒரு அசட்டு. அதாவது பிஸ்னஸ்க்கு சொந்தமான அசட்டை ரெக்கார்ட் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்டுமே ரியல் அக்கௌண்ட் தான். கான்செப்ட் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு சொந்தமான அசட்டை ரெக்கார்ட் பண்ணுற அக்கௌண்ட் தான் ரியல் அக்கௌண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா பிஸ்னஸ்க்கு இருக்கிற டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட்ஸு சம்பந்தமான டிரான்சாக்ஷன் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பில்டிங் அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட். இங்கே ரூல்ஸ் என்ன அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். மீன்ஸ் பிஸ்னஸ்க்கு உள்ள வர அசட் எல்லாமே டெபிட் பண்ணணும், பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிற அசட் எல்லாத்தையுமே நம்ம கிரெடிட் பண்ணிடணும். Quick notes. Real account represents assets of a business. It includes tangible assets and intangible assets. Rule: debit what comes in, credit what goes out. Example: furniture purchased for ₹10,000. இங்க furniture account debit பண்ணணும். Old machinery sold for ₹20,000. Machinery account is credited here. Example conclusion: furniture purchased for ₹10,000. Furniture account debit ₹10,000. Cash account credit ₹10,000. ஏன்னா furniture பிஸ்னஸ்க்கு உள்ளே வருது. அதனால் வாட் கம்ஸ் இன் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரியல் அக்கௌண்ட்டோட அப்ளிகேஷன். எக்ஸாம் நோட்ஸ். ரியல் அக்கௌண்ட் இஸ் an account that records transaction related to asset of a business. The rule is debit what comes in and the credit what goes out. Finally, assets involved in a transaction. Think real account. Real account means recording transaction related to business assets.